ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் நோ அதர் சாய்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கொரியன் மூவி. இப்போ தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு டார்க் காமெடி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு பேப்பர் கம்பெனியில் நம்ம படத்துடைய ஹீரோ ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. நல்ல பெரிய போஸ்டிங், நல்ல வருமானம், நல்ல சம்பளம். இவர் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், ஹஸ்பண்ட் இல்லை. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அப்படியே லைஃப் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த பேப்பர் கம்பெனியை அமெரிக்கா வாங்கிடும். இதனால் நம்ம ஹீரோவுக்கு வேலை போயிடும். 13 மாதம் ஆகியும் நம்ம ஹீரோவுக்கு வேலையே கிடைக்காது. ஏற்கனவே வீடு லோனில் போயிட்டுருக்கோம். அந்த வீட்டுடைய கடன் பயங்கரமாக இருக்குது. இப்படி பொருளாதார சிக்கலில் அவர் ஈடுபட்டுருவார். இப்போ இறுதியில் இதிலிருந்து அவர் எப்படி மீள்றாரு, நம்ம ஹீரோவுக்கு வேலை கிடைச்சதா இல்லையா, மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துக்கு இன்டர்வியூக்கு போவார். அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் என்ன, இறுதியில் ஹீரோவோட லைஃப் என்னவா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் தாங்க. நல்லா சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. அவரை பார்த்தாலே போதும். இந்த படத்தை நல்லாவே சூப்பராக கொண்டு போயிருக்காரு. படத்தில் டார்க் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பொதுவாக சமுதாயத்தில் ஒருத்தர் வேலையை இழந்துட்டானா அதுக்குள்ளே பாதிப்பு எப்படி இருக்கும், இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலாக எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத உள்ளபடி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பொதுவாக இது மாதிரியான கொரியன் மூவியில் ஹீரோவான லீ இவருடைய படமெல்லாம் எடுத்துகிட்டா சும்மா அதிரடி ரத்தம் தெரிக்கிற காட்சி இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் முற்றிலுமாக அவர் வித்தியாசமான ஒரு டார்க் காமெடி ஜேர்னலில் பண்ணியிருக்காரு. அது நல்லாவே சிறப்பாக வந்திருக்கு. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், இப்படி எல்லாருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான விஷயம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எமோஷனல் பாண்டிங் நல்லா கனெக்ட் ஆகுது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே, ஒரு மனுஷனுக்கு வேலை இல்லைன்னா அது ரொம்ப சீரியஸான விஷயம். அதை இவங்க காமெடியாக கொடுத்துருக்காங்க. இவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட் சீரியஸாக கொடுத்துருக்கணும். ஆனால் காமெடியாக கொடுத்ததுனால என்னவோ இதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சீரியஸாக கொடுத்துருந்தா இந்த படம் நல்லாவே வந்திருக்கும். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.